உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாப்பிள்ள அழகரே, என்னாச்சு? நான் இப்படி வந்து நிக்கிறேன். மாப்பிள்ள என்னாச்சு? ஆண்டால கத்தியால குத்துனவங்கள பிடிச்சிட்டேன்னு சொன்னாங்களே, என்னாச்சு மாப்பிள்ள? பாத்துட்டீங்களா இல்லையா? லட்சுமி, டேய் என்ன சாமி, என்னையா ஆச்சு? அழகரு, உன்னதானே கேக்குறேன். ஆண்டால டேய் என்னாச்சு? என்ன? அழகர், டேய் அழகர், டேய் அழகர், எதுக்கு அழற? அழகர், அழகர் என்னாச்சுன்னு சொல்லுடா. அழகர், டேய் அழகர், டேய் மாப்பிள்ள என்னாச்சுன்னு சொல்லு. அழகர், அழகரு, மாப்பிள்ள அழகப்பா, என்னாச்சு? என்னடா ஆச்சு? அழகர், நீ சொன்னாதானே எனக்கும் தெரியும். ஐயோ ஆண்டால என்னடி ஆச்சு? ஏன் இப்படி அழறாரு? தெரியலம்மா, சொல்ல மாட்டேங்கிறாருமா. அழகர், என்னடா ஆச்சு? ஐயோ, ஆண்டால இங்க பாரு, உன்கிட்ட அந்த சங்கர் நம்பருக்குள்ள போன் பண்ணி என்னன்னு கேளு. அம்மா, டேய் அழகரு. என்னாச்சு மாமா? அழகர், அழகர், ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? டேய் அழாதடா, எனக்கு உடம்புல ஒரு மாதிரி நடுங்குது. மாமா, அக்கா என்னக்கா ஆச்சு? அழகர், என் இளவடுத்த ஐயனாரே, என் பேரனை என்ன செஞ்சு வச்சிருக்க? எப்படி அவனை போட்டு பாடா படுத்துற? அழகரு, இங்க வா. எந்திரிங்க, அழகர், எந்திரிங்க. வா. அழகர், வா. எந்திரிங்க, அழகர், எழுந்திரி. வா, அழகரு, அழகர். என்னடா? நீ எழுந்திரி அழகர், எழுந்திரி. என் கூட வா. வா அழகர், வா. வா, வா. பாத்தியா? எந்திரிங்க மாப்பிள்ள. ஒண்ணும் இல்ல, வா வா மெதுவா. வா. அழுகாதய்யா. நீ வா. அழகரு, வாடா, வா. பாத்து. என்னடி இது? எதுக்கு இப்படி அழுவுறா? பாட்டி, மாமா போன இடத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு பாட்டி. ஒண்ணு அவரால அதை சொல்ல முடியாம அழணும், இல்லனா அங்க நடந்ததை தாங்கிக்க முடியாம அழணும். மாப்பிள்ள இப்படி அழற அளவுக்கு என்ன நடந்திருக்கும்? அது மாமாக்கு மட்டும் தாமா தெரியும். இன்னைக்கு நீ சங்கரை பார்க்க போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அத நான் கேட்க போறதும் இல்ல. உனக்கு அது எப்ப சொல்லணும்னு தோணுதோ நீ என்கிட்ட அப்ப வந்து சொல்லு. நான் உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் கேக்குறேன். இனிமே தயவு செஞ்சு இப்படி அழாத. நீ அழுதத பார்த்ததுல இருந்து என் மனசே கேட்க மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு, நீ எதுக்காக அழுதன்னா எனக்கு தெரியாது. ஆனா யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சு உன்னை நீயே கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்னு மட்டும் எனக்கு புரியுது. பரவாயில்ல, நீ அடிக்கடி எனக்கு சொல்றதுதான் உனக்கு இப்ப நான் சொல்றேன். என்ன காயமா இருந்தாலும் அத காலமே ஆத்திரும். என்ன கோவமா இருந்தாலும் கொஞ்சம் கடந்து போனா அது காணாமலே போயிரும். அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனே உனக்குலாம் கடவுள் எந்த பெரிய கஷ்டமும் கொடுக்க மாட்டான். அப்படியே கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அதை காணாம போக வைக்க உன் பொண்டாட்டி நான் இருக்கேன். எங்க தேடினாலும் கிடைக்காத ஒருத்த நீ. அப்படிப்பட்ட நீ எனக்கு புருஷனா கிடைச்சிருக்க.
உன்னை எதுக்காகவும் நான் இழக்கவே மாட்டேன். அழகர், நான் இருக்கேன் உனக்கு. ம்? நான் இருப்பேன், என்னைக்கும் இருப்பேன். எங்க வேணா என்ன வேணா நடக்கட்டும், உன் கூட நான் இருப்பேன். ம்? இங்க பாரு, ஏய் உன் மடியில படுத்துக்கிட்டா. டேய், என்ன கேட்டுட்டு இருக்க? வா. உங்க மாமனாரு தர்மலிங்கம் தான் குத்த சொன்னாரு. ஆண்டாள், மாப்பிள்ளை எந்திரிச்சிட்டாரா? எழுந்திருச்சு குளிச்சிட்டு இருக்காருமா. என்ன ஏதுன்னு கேட்டியாடி அவங்கிட்ட? நான் எதுவும் கேட்கல, அவரா சொன்னா சொல்லட்டும், இல்லனா வேண்டான்னு விட்டேன். நேத்து அந்த சங்கர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதோ நடந்திருக்கு. மா, அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனை பத்தி பேசிட்டு இருக்க. அன்னைக்கு ஏதோ ரத்தம் கொடுத்திருக்கான், அதுக்காக அவனை நல்லவன் நினைச்சிட்டு இருக்கியா? அவன் எவ்வளவு மோசமான ஆள்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. வா உட்கார். இந்தா. மாப்பிள்ள, ஏதாச்சும் பிரச்சனையா மாப்பிள்ள? மா, சும்மாவே இருக்க மாட்டியா? உங்ககிட்ட யாராவது கேட்க சொன்னாங்களா? ஏய், நேத்து சங்கரை பார்க்க போனாரு. உன்னை குத்தனவங்க கிடைச்சிட்டாங்கன்னு சொன்னாரு. அதான் என்ன ஏதுன்னு கேக்குறேன். அது அவனுங்க இல்ல, அவர் ஆளை மதி பிடிச்சு வச்சிருந்தார். அப்புறம் ஏன்டா நீ அப்படி அழுத? நீ அப்படி அழுததுல இருந்து எங்களுக்கு மனசே சரியில்லடா. ஏன் அப்படி அழுத? கூட படிச்ச ஃப்ரெண்ட் ஒருத்த விருப்பம் இல்லாத பொண்ணு கூட கூட சரிச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் சமாதானமாகி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணோட அப்பனுக்கு என் ஃப்ரெண்டை பிடிக்கல போல, ஏதேதோ பிளான் பண்ணி பிரிக்க பார்த்தான். கடைசியில என் ஃப்ரெண்டோட அப்ப என் ஃப்ரெண்டை கொல்றதுக்கு கத்தியை தூக்கிட்டு வந்திருக்கான். என் ஃப்ரெண்டை குத்தும் போது மாத்தி அவன் பொண்ணை குத்திட்டான். ஓ மாமா, இதெல்லாம் நம்ம வீட்ல நடந்த மாதிரியே இருக்கே. ஏய், வாய் மூடுறி. நம்ம அப்பா என்ன அந்த பொண்ணோட அப்பா மாதிரி என் புருஷனை கொல்லவா வந்தாரு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.